ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையிலேருந்து ஒரு 3 மாடு நல்லூருக்கு நம்ம அண்ணனுக்கு சேல் பண்ணியிருக்கோமுங்க. 3மே நல்ல டாப்பாக உள்ள மாடு. 2வது ஈத்து 6 பல்ல உள்ள கிடேரி. 3 கிடேரியுமே நல்லா ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நம்ம அண்ணனுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கிறது ஒரு ஆவரேஜாக ஒரு 20 லிட்டர் பால் சொல்லி கொடுத்துருக்கோம். 3மே கன்று போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. ஒரு மாடு ஒரு 4 நாளில் கன்று போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். ஒரு மாடு ஒரு 2 நாளில் கன்று போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி 3 மாடுமே நல்லா 2வது ஈத்தில் நல்லா ஹெவி சைஸில் உள்ள மாடு. நம்ம அண்ணனுக்கு ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி 3 மாடு வேணும்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம பண்ணையில் இருந்ததில் 3 மாட்டில் டாப்பாக உள்ள மாடை செலக்ட் பண்ணி நம்ம அண்ணனுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அண்ணனுக்கு ஊருன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் நல்லூர் தாங்க. மாடுன்னு பார்த்திங்கன்னா 3மே நல்லா வெயிட்டாக உள்ள மாடில் எடுத்திருக்காரு. நம்ம அண்ணனுக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு 15 மாடு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த மாதம் 3 மாடு வேணும்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த வாரம் நல்ல மாட்டில் ஒரு 3 மாடு அண்ணனுக்காண்டி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நல்ல மாடுகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் வாங்க. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டைப்பில் ஹெச்எஃப்பில் உள்ள மாடுகள் இருக்குது, ஜெர்சியில் உள்ள மாடுகள் இருக்குது. எப்போதும் ஒரு 30 மாடு 35 மாடு நம்ம பண்ணையிலே எப்போதும் விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எல்லா ஏரியாவும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். அதேமாதிரி நம்ம ஜாயிண்ட் வாடகைலையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல மாடுகளோட வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி உங்கள் நண்பர்கள் யாருக்கும் நல்ல மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோகள் எல்லாருக்குமே நல்ல மாடுகள் போய் சேர முடியும். நம்ம அண்ணனுக்கு கொடுத்துருக்க 3 மாடுன்னு பார்த்திங்கன்னா 3மே நல்ல தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாக உள்ள மாடு. தண்ணி தீவனத்துக்கு நல்லா அருமையாக உள்ள மாடு. அதேமாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு. 3 மாடுமே நம்ம கிளைமேட் தாங்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார். நல்ல மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு. 3 மாடுமே 2வது ஈத்து 6 பல்ல உள்ள கிடையாதுங்க. அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கு எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய மாடு. கண்டுலேருந்தே நமக்கு தெரியும். அதான் அண்ணன் இது வரைக்கும் நம்மகிட்ட ஒரு 15 பசு வாங்கியிருக்காரு. இந்த வாரம் 3 பசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அண்ணே ஒரு 3 மாடு நல்ல மாட்டில் வந்தோடனே சொல்லுங்கண்ணே, ஒரு 22 கறக்க மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், ஆனால் ஆவரேஜாக ஒரு 20 லிட்டர் கறக்கும். 3 மாட்டை எடுத்துக்கோங்க. 3 சேர்ந்து ஒரு 60 லிட்டர் பால் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லி தான் 3 மாட்டையுமே நம்ம அண்ணனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். மாடுகள் நம்ம சொன்னதுலேருந்து கண்டிப்பாக கூடுதலாகவே கறக்கக்கூடிய மாடுகள் தான். எல்லாமே தலையத்துலேயே ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் கறந்த பசு தான். மாட்டை பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். எல்லாமே மாடுகள்னு ஒரு 4 நாள் 1 வாரம் குட்டி போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. 4 நாள் 1 வாரம் நல்லா தீவனம் தண்ணி குடித்து நம்ம வீட்டில் தீவனம் தண்ணி பழகினதுங்கும்போது எந்த மாற்றம் இல்லை. இப்போ நம்ம தென்காசியில் ஆலங்குளத்துக்கும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்முக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு 15-12 கிலோமீட்டர் தான். அதனால் கிளைமேட் மாற்றம்லாம் இருக்காது. தீவனம் நம்ம அண்ணன் தீவனத்தை பழகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு 4 நாளில் கழித்து குட்டி போடக்கூடிய டைப்பில் மாடு கொடுத்துருக்கோம்.